Hello friends, welcome back to my channel mithran home. This is Saranya. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சம்மர்ல நம்ம குழந்தைகளை எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படினு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட லாஸ்ட் வீடியோ அதுதான். நீங்க வேணும்னா போய் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படினா 0 to 6 months வரைக்கும் உள்ள குழந்தைகளை எப்படி வந்து சம்மரை டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிருப்பேன். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா above 6 monthsக்கு அப்புறம் 3 years வரைக்கும் உள்ள பேபிஸை வந்து நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம் இந்த சம்மர்ல அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 6 months to 3 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கொடுக்குற ஃபுட்லேயும் வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இடையில கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். அண்ட் வந்து எண்டிங்லேயும் நம்ம தண்ணி கொடுப்போம். ஸோ அந்த தண்ணியும் அண்ட் வந்து நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுவே வந்துட்டு போதுமான அளவு அவங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். ஸோ 1 year வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப விளையாட மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ளோரில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். அதுவே வந்து 1 year எபோக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓடி விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க வெளியில விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா உள்ள வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை உள்ள வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அங்கேயே விளையாண்டுட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அதிகமாக இருக்கிற இடங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க விளையாடுற இடங்கள், ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு கை ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு வாட்டர் கேன் இல்லை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா வாட்டர் கேன் இல்லை சிப்பர் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தண்ணி வச்சிடலாம். ஸோ வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ தட் அவங்க எடுத்து குடிச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அவங்க எங்கெல்லாம் விளையாடுறாங்களோ அந்த இடத்துல, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அதிகமாக இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்கள் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க அப்போ கண்டிப்பாக வந்து இக்னோர் பண்ணாமல் தண்ணி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களோட வாட்டர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி சத்து ப்ராப்பராக இருக்கா, இல்லை என் குழந்தை தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறானே அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களோட யூரின் கவுண்ட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட யூரின் கலர், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு சில விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா நீங்கள் வின்டர் சீசனை விட வந்துட்டு சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா யூரினோட கவுண்ட் வந்து கம்மியாகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. பட் வந்து ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே போனாங்க அப்படின்னா அவங்க நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதோட யூரினோட கலரையும் செக் பண்ணிக்கணும். லைக் வந்துட்டு பால் எல்லோ அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, ஒயிட்டு ஆர் பால் எல்லோ அந்த கலரில் இருந்தால் ஓகே. ஸோ ரொம்ப எல்லோவிஷாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தட் இவங்க இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இதை வச்சும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா வெயில் காலம் இல்லையா. ஸோ வெயில் காலத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து வெயில் காலத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கலாம். பட் வந்துட்டு நீங்கள் ஜூஸாக கொடுக்கும்போது அதில் இருக்கிற நார்சத்துலாம் குழந்தைங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால வந்து நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கலாம். லைக் வந்து ஃப்ரூட்ஸை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அவங்க கையிலே கொடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டு பழகிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஜூஸாக போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அதில் கிடைக்கக்கூடிய நார்சத்துலாம் கிடைக்காம போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜூஸ் தான் விரும்பி குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய பலன் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸாக கொடுத்து பழகும்போது தான் அவங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 1 yearக்கு மேலே உள்ள பேபிஸ்க்கு மட்டும் ஜூஸ் ஒரு டைம் கொடுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜூஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ ஜூஸாக கொடுக்காம ஃப்ரூட்ஸாக கொடுத்து பழகுங்க. அண்ட் அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்பூன், கிளாஸ், நீங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன், கிளாஸ், சிப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் பால் குடிப்பீங்க பார்த்தீங்களா, சப்போஸ் வந்து நான் வந்து பாட்டிலில் தான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பாட்டிலே அவங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நமக்கு பசின்னா பால் குடிக்கணும், தாகம்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு தண்ணி கொடுக்கும்போது தனியாக ஒரு சிப்பரோ இல்லை கிளாஸோ இல்லை ஸ்பூனோ நீங்கள் எது பழக்கப்படுத்தினாலும் ஸோ அதில் பழக்கப்படுத்திக்கோங்க. இதே பால் கொடுக்குற பாட்டிலேயே வந்து அவங்களுக்கு தண்ணியும் கொடுக்க வேணாம். ஸோ அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த டைமில் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் ஓரளவுக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ தாகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை வந்து அவங்க தாகமாக அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கையில் நீங்கள் தண்ணி கொடுத்துருங்க. ஸோ குடிச்சிட்டு அவங்க கடன்னு ஓடிடுவாங்க. இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணணுமோ இல்லை ஒரி பண்ணணுமோ அவசியம் கிடையாது.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னோட குழந்தை சரியாவே தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. ஒன்று என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைப்போதலமஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தாகம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் அனுப்பும். ஓகேவா, தாகமா இருக்கு, நம்மளோட உடம்புல நீர் சத்து குறையும் போது நமக்கு ஒரு இண்டிகேஷன் அனுப்பும். அதுதான் தாகம். ஸோ வந்து கண்டிப்பா வந்து அது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ தாகம்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவங்களோட வெயிட் பொறுத்தும் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி மாறும். ஸோ ரொம்ப குண்டா இருக்கிற குழந்தைங்க அதிகமாக தண்ணி குடிப்பாங்க. ரொம்ப லீனாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தான் குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து தண்ணி குடிப்பாங்க. ஸோ மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களே, நம்ம குழந்தை தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு தேவையான தண்ணி அவங்களே குடிப்பாங்க. ஸோ தட் வந்து அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. அதே மாதிரி குழந்தைங்களை வந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவைங்கும் போது குடிப்பாங்க. நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால வேணா 1 சிப் 2 சிப் வேணால் குடிப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள கம்பல் பண்ணாமல் இருங்க. அவங்களுக்கு வேணுங்கிற போது அவங்களுக்கு குடிப்பாங்க. பட் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இடத்துல தண்ணி வச்சாங்களே போதும், அவங்க வந்து வேணுன்ற போது அவங்க குடிச்சுப்பாங்க. குழந்தைங்களை எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கூலிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னா 3 months எபோவ் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து 3 months வரைக்கும் ஆயில் வைக்க வேண்டாம். 3 months ஆஃப்டர் அப்படின்னா 3 monthsலேருந்து 6 months வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணலாம். அதே வந்துட்டு 6 months எபோவ் அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் அவங்களுக்கு ஆயில் வைக்கலாம். நிறைய சொதன்னு வைக்க வேண்டாம். சம்மர் சீசன்றனால ரொம்ப வேர்க்கும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டா கூட அவங்களோட ஹீட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ஸோ இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சம்மர் சீசனில். அதே மாதிரி வந்து இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு வர இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கூறு. ஸோ வேர்க்கூறு வந்து இந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ தட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா டால்கம் போடுறது தான். ஸோ ஓகே, பவுடர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேஷஸ் வந்து இன்னும் அதிகமாகும். வேர்க்கூர் வந்து இன்னும் அதிகமாகுமோ வழி வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகாது. பவுடர் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸு. ஸோ கெமிக்கல் வந்துட்டு நுரையீரல் உள்ளே போயிட்டு நுரையீரலை வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட பேபிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து மை போட்டு வச்சா மட்டும் லைட் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்து அந்த மை போட்டு மேலே மட்டும்தான் வைப்பேன். அதர்வைஸ் வந்து நான் டால்கம் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு லோஷன் மட்டும்தான் போட்டு விடுவேன். டால்கம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் வந்து அதனால் இன்னொரு இஷ்யூஸ் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டால்கம் போட்டால் உங்களுக்கு வேர்க்கூர் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பவுடர் நிறைய போட்டுருவீங்க. ஸோ தட் என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகுறதுனால நார்மலாக வெளியே வர்ற வியர்வை வந்து வெளியே போகாமல் போயிடும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா வேர்க்கூர் இன்னும் ஜாஸ்தியாகும். வியர்வை வந்து உள்ளவே இருந்தால் என்ன ஆகும் அவங்களுக்கு அதனால வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். வியர்வை வெளில போகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை நிறைய பவுடர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால முக்கியமாக வந்து பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி குழந்தைங்களை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய். ஸோ இது ரெண்டுமே கூலிங் எஃபெக்ட் தரக்கூடியது. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்க போகிற தண்ணியில் நல்ல வார்ம் வாட்டரில் வந்துட்டு ஊற்றிட்டு 1 கொத்து இல்லை 2 கொத்து வேப்பிலை போட்டிங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேப்பிலை போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ வந்துட்டு அதனால வந்து ஃபங்கல்ஸ் இல்லை வேர்க்குரு அந்த மாதிரி எதுவும் வராது. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் தரக்கூடியது ஒரு நேச்சுரலாகவே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூலிங்காகவும் இருக்கும். அண்ட் வந்து உடம்புல எந்த இந்த ரேஷஸ் அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வராமல் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சம்மர் சீசனில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேர்க்கூர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப வந்து ஹைட்ரேஷனாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது வேர்க்கூர் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்பெஷலாக நம்ம நார்மல் லோஷன் கிடையாது, கேலமைன் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் லோஷன்ஸ் இருக்குது. ஸோ லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட வந்து அவங்களுக்கு வேர்க்கூர் வராமல் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அடுத்து க்ளோத்திங் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக காட்டன் ட்ரெஸ்ஸாக பியூர் காட்டன் ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஹாஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்லீவ் போடாதீங்க. சப்போஸ் வெளியே கூட்டிகிட்டு போனால் மட்டும் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ்ஸ் பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். பாட்டம் கியர் மட்டும் ஏதாவது போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் போடாமல் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தூங்க மாட்டாங்க, நைனு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ மேலே
மேலே மட்டும் ட்ரெஸ் கூட இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் அவங்க ஃப்ரீயாக தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ட்ரெஸ்ஸிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசனில் வந்து மாய்ஸ்சரைசர் 2-3 டைம்ஸ் கூட போடலாம். ஆனால் வந்து இந்த சம்மர் சீசனில் மாய்ஸ்சரைசர் கம்மியாக போடுங்க, குவான்டிட்டியும் கம்மியாக போடுங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர், கோகோனட் ஆயில். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரிங் தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் போர்ஸை போய் க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ க்ளோஸ் பண்ணால் வியர்வை வெளியே வராது. ஸோ வியர்வை வெளியே வரல அப்படின்னா இதனால நிறைய டிசீஸ் வரும். ஸோ தட் அதே கான்செப்ட் தான். நம்ம டால்கம் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம், இதுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். ஸோ தட் வந்துட்டு நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் கம்மியாக குவான்டிட்டி ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும். இல்லை கொஞ்சம் குழந்தைங்க ஹைட்ரேட்டாக குழந்தைங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக குளிக்க வச்சுக்கலாம். அவங்கள வெளியில் ஜாஸ்தி அந்த வெயில் டைமில் வெளியில் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. நிறைய வெயில் மேலே பட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா அது பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால வந்து நிறைய டிசீஸ் வரும். ஸோ மார்னிங் 10 o'clock அது வரைக்கும் விளையாட விடுங்க. அதுக்கப்புறம் 5 o'clock மேலே விளையாட விடுங்க. ஸோ அது ரொம்ப அந்த பீக் ஹவர்ஸ்லாம் வந்து வெளியில் போகாதீங்க, வெளியில் குழந்தைங்களையும் விடாதீங்க. அதனால வந்து இப்போ இருக்கிற வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸு, பாடி ஹீட், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வெளியில் அலோவ் பண்ணாதீங்க. சப்போஸ் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா 6 monthsக்கு உள்ள, நான் ஆல்ரெடி 6 monthsக்குள்ள குழந்தைங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை செக்அப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து 6 monthsக்கு எபோவ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு கேப் போட்டு விடலாம். அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ தட் வந்து கொஞ்சம் வெயிலேருந்து தப்பிக்கலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் வெயிலேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சிக்கன் பாக்ஸு, அந்த மாதிரி பாடி ஹீட்டால் என்னென்ன இஷ்யூஸ் வருமோ அதெல்லாம் வரும். ஸோ தட் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வெளியில் ரொம்ப ஹாட்டான டைமில் வெளியில் போகாதீங்க, ரொம்ப பீக் ஹவர்ஸ்லாம் போகாதீங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதெல்லாம். அதே மாதிரி ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி குடிக்கலாம். இல்லை குழந்தை தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா அப்படின்னா ஜூஸ் தான் குடிக்கிறான் அப்படின்னா ஜூஸுக்கு கொஞ்சம் மாற்றாக வந்து நீங்கள் இளநீ கொடுக்கலாம். இளநீ வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது. ஸோ வந்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக இளநீ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இளநீ வந்து எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக இளநியே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்க விருப்பப்பட்டு குடித்தாங்க அப்படின்னா இளநீ தாராளமாக எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி மோர் கொடுக்கலாம். மோர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா தயிர் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி கொடுக்குறது கிடையாது. ப்ராப்பர் மோர் அப்படின்னா நீங்கள் தயிர் வாங்கிட்டு மத்து வச்சு கடைவாங்க. ஸோ அதை மாதிரி கடைஞ்சி அதில் இருக்கிற வெண்ணெய் ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் அப்போ அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, உப்பு போடலாம் இல்லை உப்பு போடாமல் கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ரொம்ப கூலாக இருக்கும், பாடியை ரொம்ப கூலாக பார்த்துக்கும். ஸோ இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெயிலையே விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் சுத்தமாக படாமல் வச்சுக்கக்கூடாது குழந்தைங்கள. ஒரு 10 to 15 minutes ஒரு நல்ல வெயிலில், ஒரு இளம் வெயிலில் வந்து குழந்தைங்கள வந்து 10 to 15 minutes வச்சிங்க அப்படின்னா விட்டமின் டி கிடைக்கும். ஸோ அப்படி சுத்தமாக வெயிலே இல்லாமல் போச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்காம போயிடும். இதே ஃபீட் பண்ணுற மதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் மூலமாக விட்டமின் டி குழந்தைங்களுக்கு போகும். ஸோ நீங்களும் ஒரு half an hour அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக குழந்தைங்களுக்கு விட்டமின் டி போகும். அதே மாதிரி முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடு ஃபுட், ஜங்க் ஃபுட், ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய ஸ்பைசி ஃபுட்டு, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கு வந்துட்டு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நுங்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பனங்கிழங்கு வாங்கி கொடுக்கலாம். இப்போ நுங்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நுங்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகேவா, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான பொருள்கள்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் பண்ணுங்க. எப்பவுமே ஓரளவுக்கு வீட்டை வந்து ஒரு காற்றோட்டமாக வச்சுக்கோங்க. எல்லா விண்டோவையும் அடைச்சிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே கவர்டில் இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வீடு ரொம்ப ஹீட் டெம்பரேச்சர் ஆகும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ தட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி நல்லா காத்தோட்டமாக வச்சுக்கோங்க. ரொம்ப பீக் ஹவர்ஸுக்குள்ள வெயில் அந்த டைமில் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு விண்டோ 2 விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு மற்றதுக்கு வந்து கர்டைன் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு காற்று உள்ளே வரும். வீட்டோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க.
அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி வேர்க்கூர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாக பேக் போடுங்க, குளிக்க வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் குளிக்க வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அலோவேரா, அப்புறம் வந்து ஹோம் ரெமடிஸில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கும், செட் ஆகும் அப்படின்ற இந்த சந்தனம் அந்த மாதிரி வந்துட்டு பேக் மாதிரி போட்டு விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அப்புறமா அதை வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் அவங்களோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணும், அவங்களுக்கு வேர்க்கூர் வராமல் அதை பார்த்துக்கும். ஒரு 10 வயசு வரைக்கும் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நிறைய வேர்க்கூர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க, அவங்களுக்கு வேர்க்கூர் வராமல் பார்த்துக்கலாம் குழந்தைங்கள. ஸோ தட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் சீசனில். எது யூஸ் பண்ணாலும் பிஃபோர் வந்து பேட்சஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அலோவேரா ஜெல் இல்லை, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பியோர் அலோவேரா ஜெல். ஓகேவா? இப்போ நேச்சுரலாக உங்கள் வீட்டில் அலோவேரா கிடைக்குது அப்படின்னா அதை வந்து உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு விடலாம். ஸோ ரேஷஸ் இருக்கிற இடத்துல போட்டு விடலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வேர்க்கூரும் வராமல் இருக்கும், அதுக்கு இருக்கிற வேர்க்கூரும் போய்டும், அதுக்கப்புறமா வேர்க்கூர் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ தட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எது யூஸ் பண்ணாலும் பிஃபோர் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் சம்மர் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏசி, ஃபேன் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேனோ இல்லை ஏசியோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இப்போ ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் குழந்தைங்களுக்கு வைக்காதீங்க. அதே மாதிரி ஃபேஸில் படுற மாதிரியும் வைக்காதீங்க, ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏசி ஃபேனு தொடர்ந்து இருக்கும்போது குழந்தைங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுலில் வந்துட்டு அந்த ரூமில் ஒரு கார்னரில் வந்து தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதை அங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது உங்களோட குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ரொம்ப மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டை பார்த்துக்கும். மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி அப்போ தான் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எப்போ பார்த்தாலும் பெட்லேயே போடுறது, நம்ம கையில் தூக்கியே வச்சுருக்கிறது, அண்ட் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறது, நம்மளை அணைச்ச மாதிரி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களோட பாடி ஹீட் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ தட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களை தூங்க வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்க விடுங்க. அவங்களுக்கு வந்து லைக் வந்துட்டு ஒரு நல்லா போட்டு தூங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல், நீங்கள் பெட்டில் தான் யூஸ் பண்ணுறீங்க, பெட்டு தான் யூஸ் பண்ணுவேன், நான் கீழே படுக்க வைக்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பெட்ல படுக்க வைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து கோரப்பாய் போட்டுக்கலாம். ஸோ கோரப்பாய் வந்து ரொம்ப வந்து பாடியை வந்து ரொம்ப கூல் பண்ணும். ஸோ கோரப்பாய் போட்டு அது மேலே ஒரு சின்ன டவல் போட்டு அதில் குழந்தைங்களை படுக்க வைக்கலாம். ஸோ என்னோட பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா கீழே படுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுந்துட்டாங்க. ஸோ டக்குன்னு கவுந்துட்டாங்க இல்லையா, குபத்துக்கிட்டாங்க, தலையை இப்படி தூக்கி பார்ப்பாங்க, டக்குன்னு கீழே போடுவாங்க. அப்போ வந்து மண்டையிலலாம் நிறைய அடிப்படும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெத்துன்னு கொஞ்சம் வந்து நல்ல மொத்தமான துணி போட்டு கீழே படுக்க வைக்கலாம் பாயில். இல்லை அப்படின்னா பெட்லேயும் வந்து பாய் போட்டு குழந்தைங்களே படுக்க வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி படுக்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா குழந்தைங்களை வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சன்ஸ்க்ரீன் க்ரீம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்துட்டு கவர் பண்ண முடியல, கவர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா சன் டர்ன்லேருந்து அண்ட் வந்து சன்லேருந்து வரக்கூடிய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ பேபியை எப்பவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆக்கிடாதீங்க. ரொம்ப தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற இடத்துல தண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்களை இந்த சம்மரில் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உண்மையாலுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கூடவே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பயன்படலாம், வேறு யாருக்காவது பயன்படலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தி டேக் கேர், பை பாய்.